நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த்வித்வ வியஞ்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த்வித்வ வியஞ்சன் அப்படின்னா டபுள் கான்சனன்ட்ஸ்னு அர்த்தம். ஒரு லெட்டரே பக்கத்தில் சேர்ந்து வரும், 2 இக்கு சேர்ந்து வரும், 2 இச்சு சேர்ந்து வரும், அதுதான் இது. ஓகேவா, டபுள் கான்சனன்ட்ஸ் இந்த லெட்டர். இப்போ நம்ம இதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்க, இப்போ 2 இக்கு சேர்ந்து வருது, அதாவது இக்க அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இப்படி தான் எழுதணும். ஓகேவா, இக்கு ப்ளஸ் க, இக்கன்றது இப்படி தான் எழுதணும். அப்போது ஒரு லெட்டரை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்னு ஒரு லெட்டர் இருக்குது, இதை நாம் பாதி லெட்டராக எழுந்தா அது வந்து இக்குன்னு அர்த்தம். ஒரு லெட்டரை, அதாவது ஒரு கான்சனன்ட் லெட்டரை பாதி எழுதுனா அது புள்ளி வச்ச மெய் எழுத்துக்களாக மாறிடும், இக் அப்படின்னு மாறிடும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ம இக் கா மக்கா, ப இக் கா பக்கா, ச இக் கா சக்கா, ச இக் கீ சக்கி. இது பார்த்தீங்கன்னா ச. ஓகேவா, இச்சன்றது எப்படி எழுதியிருக்காங்க, இச்சு ஃபுல்லாக போட்டால் இது வந்து ச. அப்போ இந்த சேல பாதி இச்சு பாதி மட்டும் போட்டால் அது வந்து இச்சு. ஓகேவா, ஸோ இது இச்சுன்னு படிக்கணும். ஓகே, க இச்சா கச்சா, ப இச்சா பச்சா, சச்சா கச்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இது இட்டு டேன் அர்த்தம். இது என்ன அர்த்தம், இட்டு டேன் அர்த்தம். ஸோ டேலை பாதி போட்டால் அது டேலை வந்து பாதி போட முடியாது, அதனால கீழே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க, அது வந்து நீங்கள் இட்டுன்னு படிக்கணும். ஓகே, ல இட்டு லட்டு, ட இட்டு தட்டு, ப இட்டி பட்டி, சு இட்டி சுட்டி. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டிடிஏ, அதாவது இட்ட அப்படின்னு படிக்கணும், நல்லா அழுத்தி படிக்கணும். ஸோ இதில் வந்து பாதி லெட்ரு போட முடியாது, எஸ்ஸில் பாதி போட முடியாது, அதனால கீழே ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க. கு இட்டா குட்டா, ல இட்டு லட்டு, ஹ இட்டி ஹட்டி, சி இட்டா சிட்டா. நெக்ஸ்ட்டு இது இத்தா. இத்தான்றது எப்படின்னா இந்த தாவை வந்து இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம், ஹாஃப் லெட்டரா. ப இத்தா பத்தா, ச இத்தா சத்தா, ச இத்த இர் சத்தர், கு இத்தா குத்தா. இது பார்த்தீங்கன்னா இதுன்னு அர்த்தம். ஓகேவா, இதுன்னு அர்த்தம். ஸோ இத்த அப்படின்னு 2 லெட்டர் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஹாஃப் லெட்டராக போட முடியாது, அதனால கீழே இந்த மாதிரி லைன் மாதிரி வரும். ஓகே, க இத்தா கத்தா, ப இத்தா பத்தா, க இத்து கத்து, ர இத்தி ரத்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன். ஸோ இந்த நாவை வந்து ஃபுல்லாக போடாமல் இந்த பாதி மாதிரி போட்டால் அது என்னன்னு படிக்கணும். நெக்ஸ்ட் என்ன அர்த்தம், ஃபுல்லாக போட்டால் அதை நான் படிக்கணும். அப்போ இன்ன, அதான் க இன்னா கண்ணா, அ இன்ன அண்ண, உ இன் நீ உ இன் ந தி உன்தி, ப இன்னா பண்ணா. நெக்ஸ்ட் இது இப்பு ப்ளஸ் ப. ஓகே, இப்பன்னு அர்த்தம். ச இப்ப இல் சப்பல், ச இப்ப இர் சப்பர், ப இப்பு அப்பு, அ இப்பு அப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, இது இப்பா அப்படின்னு அர்த்தம், இப்பு பா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இது நல்லா அழுத்தி சொல்லுங்க. டி இப்பா டிப்பா, த இப்பா தப்பா, மூர இப்பா முரப்பா, கு இப்பாரா குப்பாரா. அடுத்து பாருங்க, இது இம்ம அப்படின்னு அர்த்தம். ஓகே, அ இம்மா அம்மா, ச இம்ம இச் சம்மச், ச இம்மான் சம்மான், ஹி இம்ம இத் ஹிம்மத். நெக்ஸ்ட் பாருங்க, இது இல்லன்னு அர்த்தம். உ இல்லு உள்ளு, ப இல்லா பல்லா, பி இல்லி பில்லி, உ இல்லா இஸ் உல்லாஸ். இது இஸ் அப்படின்னு அர்த்தம். ர இஸ் சி ரஸ்ஸி, ல இஸ் சி லஸ்ஸி, ஹி இஸ் சா ஹிஸ்ஸா, கி இஸ் சா கிஸ்ஸா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க.